வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி ஹோம் மேக்கர் சேனல். இன்னைக்கு என்னோட சேனலில் ஒரு ஸ்பெஷலான கோயில் vlog தான் பார்க்க போகிறோம். அந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே சிவன் வந்து அண்ணாமலையாராகவும் அம்பாள் வந்து உண்ணாமுலை அம்மனாகவும் வந்து காட்சியளிக்கிறாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது தான் ரொம்பவே விசேஷம். அதுலேயும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது இன்னுமே விசேஷமாக இருக்கும். எல்லா சிவன் கோயில்லையும் வந்து வில்வ மரம் தான் வந்து ஒரு தலவிருட்ச மரமாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வந்து மகிழ மரம் தான் இருக்குது. அந்த மகிழ மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வட்டம் போட்டிருக்காங்க பெயிண்டில். அந்த வட்டத்தில் நின்று பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய நவ கோபுரங்கள், அதாவது 9 கோபுரங்களுமே வந்து ரொம்ப அழகாகவே தெரியுது. அதே மாதிரி கோயிலில் எந்த இடத்துல இருந்தாலுமே ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரம் வந்து நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஸ்பீக்கரில் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்க இடம் தான் வந்து சிவன், அதாவது அண்ணாமலையாருடைய சன்னதி. அண்ணாமலையாரோட சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே இடதுபுறமாக வந்தோம் அப்படின்னா உண்ணாமுலை அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம். அம்பாள் சன்னதி, அதாவது உண்ணாமுலை அம்மனுடைய சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளில வரும்போது சித்திரகுப்தருடைய சன்னதியும் அங்கே இருக்குது. கோபுரங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதே நேரத்தில் சாயங்கால நேரமாக நாங்கள் போயிருந்தோம். இந்த கோபுரமும் மலையும் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுதான் அந்த கோயிலோட தலவிருட்ச மரம், மகிழ மரம். நீங்கள் திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா இந்த நவகோபுர தரிசனத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் திருவண்ணாமலை போனப்போ லாக்டவுன் டைமாக இருந்ததுனால எங்களால் நவகோபுர தரிசனம்லாம் வந்து பார்க்க முடியலை. நாங்கள் போயிருந்தது வந்து சாயங்கால நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே அழகாக ரம்மியமாக இருந்தது. அந்த மலையும் கோபுரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கோபுரங்கள் 4 இருக்குது. அந்த 4 கோபுரத்துடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம், திருமஞ்சன கோபுரம், அம்மணி அம்மாள் கோபுரம், பே கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அம்மன் சன்னதியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உருவம் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா மலையோட உச்சி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கோபுரமும் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா கோயில்லையும் வந்து கலர் கலராக வந்து வண்ணங்கள் வந்து பூசியிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்குது பெரிய கோபுரங்கள்லாம். உள்ளே இருக்க மண்டபத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிலைகள் மட்டும்தான் வந்து வண்ணம் பூசியிருக்காங்க. இந்த கோபுரத்தில் ஒரு அதிசயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோபுரத்தில் கிளிகள் மட்டும்தான் இருக்குமா, வேறு எந்த பறவையும் இந்த கோபுரத்துக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இந்த கோபுரத்தில் நான் வீடியோ எடுக்கும்போது ஒரே ஒரு கிளி மட்டும்தான் இருந்தது. அம்பாள் சன்னதியில் இருக்கிற பிரகாரத்தை சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த பிரகாரம் இருக்குது. இந்த பிரகாரத்தில் வந்து ஒரு சின்ன நந்தி இருக்குது. இந்த நந்திக்கிட்ட இருந்து பார்த்தோம்னா 4 பெரிய கோபுரங்களும் தெரியுது. இந்த 4 கோபுரத்துடைய பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம், அம்மணி அம்மன் கோபுரம், பே கோபுரம், திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கோபுரத்தை எல்லாம் ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. இங்கே இடத்துல வந்து கலையரங்கம், அதுக்கப்புறம் பிரசாத ஸ்டாலும் இருக்குது. இந்த திருவண்ணாமலை கோவில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக வந்து விளங்குது. திருவண்ணாமலையில் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது, நிறைய கோயில்களும் இருக்குது. இந்த கோயில் வந்து புதிய கோயில்னும் பழைய கோவில் வந்து ஆதி அண்ணாமலையார் கோயில் அப்படின்னும் வந்து சொன்னாங்க. இந்த கோயிலேருந்து அந்த பழைய கோயிலான ஆதி அண்ணாமலையார் கோயில் வந்து பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த தடவை எங்களால் போக முடியல. கண்டிப்பாக இன்னொரு தடவை போய் அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். நாங்கள் போயிருந்தது சாயங்கால நேரம் 5:30 மணி கிட்ட இருக்கும். நாங்கள் கோயில் விட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பறவைகள்லாம் வந்து கோபுரத்தை சுற்றி சுற்றி வட்டம் அடிச்சிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது.
ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பறவைகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க நிறைய பறவைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள், எவ்வளோ பறவைகள் வந்து அந்த கோபுரத்தவே வந்து சுற்றி சுற்றி கொஞ்ச நேரம் வந்துட்டே இருந்தது. நாங்கள் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா 4 கோபுரத்தையும் வெளிப்புறமாக சுற்றி பார்க்கணும்னு ஆசை. அதனால் அந்த 4 வீதிகளையுமே வந்து சுற்றி வந்து அந்த கோபுரத்தை பார்த்துட்டு தான் வந்தோம். நீங்கள் வந்தீங்கன்னா கோயில் கிட்டேயே வந்து பார்க்கிங் இருக்குது. கோயிலை சுற்றியே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வீல் சேர் வந்து யூஸ் பண்ணியும் வந்து கோயிலை தரிசனம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.